தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமைதி மற்றும் நீதியான சமுதாயத்திற்கான ஜனாதிபதியின் நத்தார் செய்தி. ஜனாதிபதி நிதியில் முறைகேடு, குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணை. தலைமறைவான சந்தேக நபர், பொதுமக்களின் உதவியை நாடியுள்ள காவல்துறையினர். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு, அரசாங்க தரப்பிலிருந்து வெளியான தகவல். தூக்கி எறியப்பட்ட ரணில் அரசாங்கத்தின் தீர்மானம், எரிசக்தி அமைச்சர் அதிரடி. சாரதி மற்றும் நடத்துனர் மீதான தாக்குதல், வெறிச்சொடி போயுள்ள பேருந்து நிலையம். தேங்காயின் ஏற்றுமதி வருமானத்தில் பாரிய அதிகரிப்பு. ஹமாஸ் ஏவுகணையை தேடி அளித்த இஸ்ரேல், வெளியிடப்பட்ட காணொளி. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையிலும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் தனது நத்தார் தின வாழ்த்துக்களை ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இயேசு கிறிஸ்து பிறந்த தினமான நத்தார் பண்டிகையை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். துன்பத்திலிருந்து அனைவரையும் காப்பாற்ற இவ்வுலகின் அவதரித்த இயேசு கிறிஸ்து ஒருபோதும் ஏழை பணக்காரன் என்ற கண்ணோட்டத்தில் மக்களை பார்ப்பதில்லை. அதனால்தான் அன்னார் கடவுளின் குழந்தையாக இவ்வுலகில் பிறந்த நாளில் மிகவும் ஏழ்மையான மற்றும் அப்பாவி மனித சமூகமாக இருந்த மேம்பவர்களிடையே குழந்தையாக பிறந்தார். இவ்வாறாகத்தான் தேவதூதர்கள் அவர்களுக்கு நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். எனவே நத்தார் தினத்தில் அடிப்படை அர்த்தம் வாதபேதங்களை ஒதுக்கி மனித நேயத்தின் பெயரால் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் செயல்படுவதாகும். நத்தார் தினத்தின் உண்மையான அர்த்தமான அமைதியின் பின்னணியிலிருந்து இந்த நத்தார் பண்டிகையை கொண்டாடி வருவதை உளப்பூர்வமாக மகிழ்ச்சியுடன் இங்கு குறிப்பிடுகின்றோம். சகல மக்களும் ஒன்றாக ஒரே நோக்கத்துடன் கூட்டு பொறுப்பாக கருதி நாட்டின் எதிர்காலத்திற்காக ஒன்றிணைந்த ஒரு காலகட்டத்தை நாம் அடைந்துள்ளோம். அமைதி மற்றும் நல்லிணக்கத்தினால் பிணைந்து பூமியில் ஒரு புதிய விடியலின் அரவணைப்பை நாங்கள் அனுபவித்து வருகின்றோம். ஜனாதிபதி நிதியில் முறைகேடு நடந்துள்ளதா என்பதை கண்டறிய குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சட்டத்தரணிகள் குழு ஒன்று பவில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரியவிடம் எழுத்து மூலம் வழங்கிய குறைபாட்டின் அடிப்படையில் குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது பொதுமக்கள் நிதியத்தை பாதுகாப்பதற்கான வழக்கறிஞர்கள் அமைப்பு என முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ஜனாதிபதி நிதியத்தில் பணம் எவ்வாறு செலவிடப்பட வேண்டும் என்பது குறித்து ஜனாதிபதி நிதி சட்டத்தில் தெளிவான அளவுகோல்கள் உள்ளதாக, அந்த அளவுகோல்களுக்கு அப்பாற்பட்டு பணம் செலவழிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளதால் விசாரணை நடத்துமாறு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார். அதன்படி இந்த முறைப்பாட்டை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பி விசாரணை நடத்துமாறு பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அம்பாறை சம்மாந்துறை காவல்துறை பிரிவில் இடம்பெற்ற திருட்டுச் சம்பவங்கள் பலவற்றுடன் தொடர்புடையதாக குறிப்பிடப்படும் சந்தேக நபரை அடையாளம் காண உதவுமாறு பொதுமக்களை சம்மாந்துறை காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். சம்மாந்துறை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் அண்மை காலமாக மோட்டார் சைக்கிள்கள் அதிகம் கொள்ளையிடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் குறித்த திருட்டுச் சம்பவங்கள் தொடர்பில் புலன் விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு பிரதான சந்தேக நபரை இனங்கண்டுள்ளனர். அத்துடன் பல்வேறு கொள்கை சம்பவங்களுடன் தொடர்புடைய கீழ்காணும் குறித்த சந்தேக நபர் பற்றிய தகவல் தெரிந்தால் சம்மாந்துறை காவல் நிலையத்துக்கு தகவல் வழங்குமாறு குறித்த விடயம் தொடர்பில் தகவல் தருபவரின் ரகசியம் பாதுகாக்கப்படும் என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் சம்மாந்துறை காவல் நிலையத்தின் 06722260222 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு குறித்த சந்தேக நபர் பற்றிய தகவலை அறிவிக்குமாறும் காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். அடுத்த வருடம் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான பேராசிரியர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார். நாங்கள் வேண்டுமென்றால் இப்போது பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தது என்று கூறியிருக்கலாம். 2026 சம்பள அதிகரிப்பை மேற்கொள்வோம் என்று கருத்து வெளியிட்டிருக்கலாம். ஆனால் நாங்கள் அவ்வாறு செய்யவில்லை. மக்கள் படும் கஷ்டங்கள் எங்களுக்கு தெரியும். சம்பள உயர்வை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அந்த விவரங்கள் வரவு செலவு திட்டத்தில் தாக்கல் செய்வேன் என்றார். கடந்த அரசாங்க காலப்பகுதியில் மின்சார சபை தனியார் மயமாக்குவதற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டமைக்கான இடைநிறுத்தப்பட்டிருந்த இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் 62 பேர் சகல சலுகைகளுடனும் மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். தற்போதைய எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கொடியின் விசேட உத்தரவின் பிரகாரம் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்க ஆட்சி காலத்தில் இலங்கை மின்சார சபை தனியார் மயமாக்கப் போவதாக கூறி தொழிற்சங்கங்கள் கடந்த ஜனவரி மாதம் போராட்டத்தை ஆரம்பித்தன. மின்சார விநியோகத்தை அத்தியாவசிய
சேவையாக பிரகடனப்படுத்தியிருந்தும் வாடிக்கையாளர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் கடமையை செய்யாமல் தவிக்கும் ஊழியர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு அப்போதைய மின்வலு எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருந்தார். இதன்படி இலங்கை மின்சார சபை 62 ஊழியர்களின் பணிகள் இடைநிறுத்தப்பட்டது. எனினும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கோடியின் விசேட உத்தரவின் பேரில் அந்த ஊழியர்கள் மீண்டும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டு இழந்த சலுகைகள் மீண்டும் வழங்கப்பட்டு தண்டனைகள் மற்றும் இடமாற்றங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான சாரதி மற்றும் நடத்துனர் மீதான தாக்குதலை கண்டித்து இன்றைய தினம் காரைநகர் மற்றும் யாழ்ப்பாண டிப்போ ஊழியர்கள் தனது கடமைகளை புறக்கணித்துள்ளனர். தமது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் உரிய முறையில் தனக்கான பாதுகாப்பினை வழங்க வேண்டும் என்றும் கோரி இந்த புறக்கணிப்பினை மேற்கொண்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திற்குள் புகுந்த இனந்தெரியாத இருவர் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான காரைநகர் சாலையின் சாரதி மற்றும் காப்பாளர் மீது தாக்குதலை நடத்திவிட்டு தப்பியோடியுள்ளார்கள். நேற்றைய தினம் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. யாழ்ப்பாண பேருந்து நிலையத்திற்குள் இனந்தெரியாத இருவர் ஹெல்மெட், கத்தரிக்கோல் மற்றும் சோடா போத்தல்களுடன் வந்திருக்கின்றார்கள். இதன்போது காரைநகர் சாரதிக்கு அவரது தலையில் சோடா போத்தலால் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். அங்கு நின்ற காப்பாளர், ஏன் தாக்குதல் நடத்துகின்றீர்கள், இது தொடர்பாக காவல்துறைக்கு சொல்லலாம் என கூறவே அவர் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். தாக்குதலுக்கு இலக்கான இருவரும் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதல் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தேங்காய் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொருட்களின் ஏற்றுமதி வருமானம் கடந்த நவம்பர் மாதத்தில் 13.8% அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன்படி 70 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது. மேலும் இந்த வருடத்தின் முதல் 11 மாத கால பகுதியில் தேங்காய் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொருட்களை ஏற்றுமதி செய்ததன் மூலம் 782 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. எனினும் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு தேங்காய் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொருட்களின் ஏற்றுமதி நடவடிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் அண்மை காலமாக நாட்டின் சந்தையில் தேங்காய்க்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. தேங்காயின் விலையும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிலைநிறுத்தப்பட்டிருந்த ஹமாஸ் ராக்கெட் ஏவுகணை ஒன்றை சிறிது நேரத்திற்கு முன்பு போர் விமானங்களால் தாக்கியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. காசா நகரின் ஷாதி முகாமில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் கட்டிடத்திற்கு அருகில் நிலைநிறுத்தப்பட்ட ஹமாஸ் ராக்கெட் ஏவுகணையே இவ்வாறு சிதைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களை வெளியேறுமாறு அறிவிப்பு விடுக்கப்பட்டதன் பின்னரே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் IDF ஆல் வெளியிடப்பட்ட காட்சிகள் தாக்குதலை தொடர்ந்து ஒரு ராக்கெட் தளத்திலிருந்து வெளியேறுவதை காட்டுகின்றது. இதேவேளை வடக்கு காசாவில் உள்ள ஜபாலியா அல் நஷ்வில் உள்ள ஒரு வீட்டின் மீது இஸ்ரேலிய தாக்குதல் நடத்தியதில் குறைந்தது 6 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.